என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார். எல்லாரும் சொல்கிறாங்க வேலு நாச்சியார் ஜான்சி ராணியை பார்த்து தான். வேலு நாச்சியாருக்கு முன்னாடியே ஜான்சி ராணி இருந்தாங்க. சுதந்திரத்திற்காக போராடிட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் வேலு நாச்சியார் 6-5 மாதம் கழித்து பறந்து ஜான்சி மாதிரியே மாறி நம்ம ஆகணும் அப்படின்னு நினச்சி போரிட்டுக்கு போனாங்கன்றாங்க. ஆனால் அது தப்பு. வேலு நாச்சியார் தான் முதல்ல இது பண்ணாங்க, பறந்து இது போருக்கு போய் முதலில் இது ஆங்கிலேயர்களை எதிர்த்த பெண்மணி அவங்க தான், வேலு நாச்சியார் தான். ஆனாலும் இங்கே சொல்கிறாங்க எல்லாரும் ஜான்சி ராணி தான் முதலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பெண்மணி அப்படின்றாங்க. அது ரொம்ப தப்பு. வேலு நாச்சியார் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணி, வரலாற்றிலேயே மறைக்கப்பட்டுருச்சு. அதாவது ஜான்சி ராணி தான் முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்த பெண்மணியா. ஜான்சி ராணியை பார்த்து வேலு நாச்சியார் நாமளும் இவங்கள மாதிரியே வீரமாக இருக்கணும் அப்படின்னு ஜான்சி ராணியை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வேலு நாச்சியார் வந்தாங்களாம். அது தப்பு. வேலு நாச்சியாரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் ஜான்சி ராணி வந்தாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் வீரத்துக்கு பெயர் போனவங்க வேலு நாச்சியார் தான். அவங்க பெரிய மருது சின்ன மருது இவங்கள படை தளபதியெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க இது கணவனை கொன்ற காளையர் கோவிலை முதல்ல ஆங்கிலேயர்களிடமிருந்து கைப்பற்றி இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க எப்படியோ சிவகங்கையை மீட்டெடுத்துட்டாங்க. கடைசியில் சின்ன மருதை பிடிச்சிட்டாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு பெரிய மருதை சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் தான் அவன் தம்பியை நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லி வந்ததும் ரெண்டு பேரையுமே சுட்டு கொண்டுட்டாங்க. அதோட முக்கியமான ஒரு தகவல், இந்த இது வீரபாண்டியனோட வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனோட வசனம், எங்களுடன் உழுதாயா நட்டாயா உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி மாமனா மச்சானான்ட்டு. அது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னது இல்லை. நத்தத்தில் மேலூர் நத்தத்து சைடு வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் உள்ளே போயிருக்காங்க ஒரு காட்டுக்குள்ளே. அங்கே போனதும் அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க, வெள்ளையர்களே ஆங்கிலேயர்களே அந்த நோட்டில் குறித்து வச்சுருக்காங்க, நான் இப்படி நத்தத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போனேன், அங்கே இருக்கவங்க எனக்கு இப்படி சொன்னாங்க, என்னைய பார்த்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அதை வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அந்த வசனத்தை எடுத்து போட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு வீரர் அல்ல அப்படின்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பாக சொல்லப்போனேன் அவர் அந்த வசனத்தை சொல்லவும் இல்லை. நம்ம நத்தத்து மக்கள் வீரமாக எடுத்து சொன்னது. ஆங்கிலேயனே எழுதி வச்சிருக்கேன், வீரமாக என்னை நோக்கி இந்த வசனத்தை வீசினார்கள் அப்படின்னு. அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்ன வசனம் அது அல்ல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.